வணக்கம். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திய இளம்பெண்ணின் படுகொலை, போலீசார் வெளியிட்ட பகீர் தகவல். சர்வதேச பாடசாலை மாணவிகளை குறிவைக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல். 30 நாட்களுக்குள் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டும், ஜனாதிபதிக்கு காலக்கெடு. தவறான நடத்திக்குட்படுத்தப்பட்ட 2 சிறுமிகள் அவமானத்தால் தந்தை உயிரிழப்பு. சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக வாகனங்களில் போதைப் பொருள் கடத்தல். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மாபெரும் நிதி மோசடி, வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் சுவிஸ் பண்டார. சித்திரவதை முகாம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்த உத்தரவு. மண்ணெண்ணையில் இயங்கும் தனியார் பேருந்துகள், கெமுனு விஜயரத்ன சர்ச்சைக்குரிய தகவலை வெளியிட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்திய இளம்பெண்ணின் படுகொலை, போலீசார் வெளியிட்ட பகீர் தகவல்கள். கண்டி தில்தெனிய பகுதியில் கார் ஒன்றிற்குள் இருந்து மீட்கப்பட்ட இளம்பெண் தொடர்பான பல தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் பணியாற்றிய வைத்தியர் எனவும் 33 வயதான சம்யா தர்ஷினி எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணும் அவரின் காதலனும் கனடாவிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் பெருந்தொகை பணம் கடனாக பெற்றிருந்தார். எனினும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருந்தமையால் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை மீள கோரியுள்ளனர். இதன் காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக கடந்த 3ஆம் தேதி நுவரெலியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் தெல்தெனிய பகுதியில் கைவிடப்பட்டு சென்ற காரில் இருந்து குறித்த பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது காதலனை சடலத்தை காரில் எடுத்து வந்து தெல்தெனிய பகுதியில் உள்ள இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் இயன்முறை வைத்தியராக பணிபுரிந்த வெலிகம பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையில் அந்த பெண் இருந்ததாகவும் அவரது காதலன் அழைத்துச் செல்லும் காட்சியும் பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான காதலன் கண்ணொருவ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என்றும் தற்போது அப்பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார் எனவும் தெரிய வந்துள்ளது. கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை நுவரெலியா ஹோட்டலில் தங்கியிருந்த காலப்பகுதியில் பல நாட்கள் தான் உணவு உட்கொள்ளவில்லை என அவரின் சகோதரனுக்கு தொலைபேசி ஊடாக தெரிவித்ததாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அதற்கான வைத்திய ஆலோசனை பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தலைமறைவாகியுள்ள காதலனை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சர்வதேச பாடசாலை மாணவிகளை குறிவைக்கும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல். களுத்துறை மாவட்டத்தில் உள்ள சர்வதேச பாடசாலைகளின் மாணவிகளை குறிவைத்து போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கை இடம்பெறுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிறப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. குறித்த சர்வதேச பாடசாலைகளில் மாணவிகளை கட்டாயப்படுத்தி தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 30 நாட்களுக்குள் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க வேண்டும், ஜனாதிபதிக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு. மக்களின் அடிப்படை அரசியல் உரிமைகள் தற்போதைய சூழலில் திட்டமிட்டு பறிக்கப்பட்டு வருகின்றன என்று கவலை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப செயலாளரும் முன்னாள் வடக்கு மாகாண ஆளுநருமான சுரேன் ராகவன் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அடுத்த 30 நாட்களுக்குள் மாகாண சபை தேர்தல்கள் எப்போது நடத்தப்படும் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிட வேண்டும் என்று தங்களுக்குரிய முதன்மை கோரிக்கையை முன்வைத்துள்ள அவர், தற்போதைய அரசு புலம்பெயர் அமைப்புகளிடம் பணம் பெற்றதாக கூறப்படும் பாரதூரமான குற்றச்சாட்டுக்கு உடனடியாக பகிரங்க பதிலளிக்க வேண்டும் என்றும் சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுர மற்றும் ஆளுங்கட்சியின் முக்கிய தலைவரான ரில்வின் சில்வா ஆகியோர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவது குறித்து கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் 30 நாட்களுக்குள் மாகாண சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தவறான நடத்திக்கு உட்படுத்தப்பட்ட 2 சிறுமிகள் அவமானத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை உயிர் மாய்ப்பு. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 54 வயதுடைய ஆண் ஒருவரால் பக்கத்து வீட்டு 10 வயது சிறுமியும் தனது 12 வயது மகளும் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்ற சம்பவத்தை அறிந்த தந்தை ஒருவர் நஞ்சு அருந்தி உயிரை மாய்த்துக் கொண்ட துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் உள்ள வீதியில் வசித்து வரும் 54 வயதுடைய ஆணொருவர் அதே வீதியில் உள்ள 12 வயது சிறுமியின் வீட்டிற்கு வழக்கமாக சென்று வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த 12 வயதுடைய சிறுமியின் வீட்டிற்கு அந்த நபர் சென்றுள்ள நிலையில் அங்கு குறித்த சிறுமியும் அவரது நண்பியான பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10 வயது சிறுமியும் தனிமையில் இருந்துள்ளனர். சிறுமியின் பெற்றோர் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறித்த நபர் அந்த 12 வயது சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்தியதுடன் பக்கத்து வீட்டு 10 வயதுடைய சிறுமியின் கையை பிடித்து இழுத்ததை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பியோடி சென்றுள்ளார். இதன் பின்னர் 12 வயது சிறுமிக்கு நடந்ததை பார்த்து பக்கத்து வீட்டு 10 வயது நண்பியான சிறுமி நண்பியை பாடசாலையில் கேலி செய்து வந்துள்ளார். இந்த சம்பவம் ஆசிரியருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரை அழைத்து தெரியப்படுத்தியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் நேற்று முன்தினம் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் அந்த நபரை கைது செய்துள்ளனர். பின்னர் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையிலும் அனுமதித்துள்ளனர். தனது மகளுக்கு நடந்த கொடூரத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாத 12 வயது சிறுமியின் தந்தை நேற்று முன்தினம் இரவு நஞ்சருந்தி உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் சடலமாக நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக வாகனங்களில் போதைப் பொருள் அதிர்ச்சிக்குள்ளாகும் பல தகவல்களை வெளியிடுகிறார் வைத்தியர். அரசாங்கத்தின் மருந்து பொருட்கள் விநியோகிக்கும் வாகனங்களில் போதைப் பொருள் கடத்தப்படுவது அதிரடிப்படையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் தகவல் வெளிவரவில்லை என வைத்தியர்களின் தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இந்த மருத்துவ விநியோக பிரிவில் இருந்து வெளிப்பிரதேசங்களுக்கு மருந்துகளை ஏற்றிச் சென்ற வாகனங்கள் சிலவற்றில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட திடீர் சோதனைகளின் போது போதைப்பொருள் கடத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அனுராதபுரம் கெக்ராவ பகுதி போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இவ்வாறான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் இந்த விவரம் வெளியில் வரவில்லை. நான் மட்டும்தான் இது தொடர்பில் பேசினேன். எனக்கு இந்த தகவல்கள் கிடைத்த பின்னர் இது தொடர்பாக நான் சிஐடிக்கு சென்று முறைப்பாடு செய்தேன். அனுராதபுரம் போலீஸ் பிரிவு விசேட அதிரடிப்படை மற்றும் இந்த சோதனைகளை நடத்திய அதிகாரிகள் மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே நான் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தினேன். இந்த சோதனைகளின் பின்னர் விசேட அதிரடிப்படையினர் மருத்துவ விநியோக பிரிவின் சில அதிகாரிகளிடமும் விசாரணைகளை நடத்தியதாக தகவல்கள் வந்துள்ளன. எனினும் சுகாதார அமைச்சின் சில தனிப்பட்ட தலையீடுகள் காரணமாக கைது செய்யப்பட்ட சில சாரதிகள் உதவியாளர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அழுத்தங்கள் இருப்பதாக நேரடியாக பதிவாகவில்லை. ஆனால் இது மிகவும் பாரதூரமான நிலைமை. போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் நடத்திய சோதனைகளின் அடிப்படையிலேயே நாங்கள் இதனை வெளிப்படுத்துகிறோம். நீதிமன்றங்களில் கூட இது தொடர்பான ஆரம்பகட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறானதொரு பின்னணியில் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் இச்சம்பவங்கள் நடந்துள்ளதால் இதுகுறித்து விசாரிக்க கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்தோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக இந்த வாகனங்கள் மாலை 6, 7 அல்லது இரவு 8 மணியளவிலேயே அனுராதபுரம், பொலனறுவை, கெக்ராவை, யாழ்ப்பாணம், திருகோணமலை போன்ற பிரதேசங்களை நோக்கி புறப்படுகின்றன. அவ்வாறு புறப்பட்டுச் செல்லும் வழியில் இந்த வாகனங்கள் பல இடங்களில் நிறுத்தப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடைபெற்ற மாபெரும் நிதி மோசடி வசமாக சிக்கிக் கொண்டுள்ளார் சுகீஸ்வர பண்டார. கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற உண்மையான காரணங்களை எவரும் சொல்லவில்லை. அவரை போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபடுவோரை கைது செய்யும் பிரிவை கைது செய்துள்ளது. அவருக்கு எதிராக பல கோடி ரூபாய் பண மோசடி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராக 2022ஆம் ஆண்டு வரை அவர் பதவி வகித்துள்ளார். அவர் 2 ஆண்டுகள் 7 மாதங்கள் மற்றும் 25 நாட்கள் அப்பதவியில் இருந்துள்ளார். இதற்காக அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக 60,51,790 ரூபாவை பெற்றுள்ளார். அதன் பின்னர் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகிய பின்னரும் 2022 ஜூலை 14 முதல் 2024 பிப்ரவரி 21 வரை 19,33,065 ரூபாவை அவர் பெற்றுள்ளார். அதாவது கோட்டபாய ராஜபக்ச பதவியிலிருந்து விலகிய பின்னரும் அவருக்கான ஊதிய பணத்தை அவர் பெற்றுள்ளார். பொதுவாக ஜனாதிபதி அலுவலகத்தின் விதிகளின்படி ஒரு பிரத்யேக செயலாளர் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணியாளராகவே கருதப்படுவார். அவர்களின் சம்பளம் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்திலேயே ஒதுக்கப்படும்.
அவர்கள் நிரந்தர அரச ஊழியர்கள் அல்ல. ஜனாதிபதி பதவியில் இருக்கும் காலம் வரை மட்டுமே இது செல்லுபடியாகும். ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகும் போது அல்லது பதவியை துறக்கும் போது நியமனம் தானாகவே ரத்தாகிவிடும். அவ்வாறு நியமனம் ரத்தான பிறகும் கோட்டபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறிய பிறகும் இவர் சம்பளத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் அவருக்கு விசேட திட்ட பணிப்பாளர் பதவி வழங்கப்படுகிறது. விசேட திட்ட பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றி 19 லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமாக தனியான மற்றொரு சம்பளத்தையும் அவர் பெற்றுள்ளார். இதற்கு மேலதிகமாக விசேட திட்டங்களுக்காக அவருக்கு நெருக்கமான குழுவினர் உட்பட 137 பேர் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த 137 பேருக்காக 17,69,26,607 ரூபாய் அரசு பணம் செலவிடப்பட்டுள்ளது. அவர் ஆடி ரக சொகுசு வாகனம் ஒன்றை பயன்படுத்தியுள்ளார். அதன் பராமரிப்பு செலவுக்காகவும் 59,53,000 ரூபாய் பெறப்பட்டுள்ளது. மற்றும் அவருக்கென தனியான ஒரு வாகன தொகுதியும் இருந்துள்ளது. அங்கு 16 வாகனங்கள் வரை இருந்துள்ளன. இந்த வாகனங்களுக்கு வாரத்திற்கு 65,000 ரூபாய் மற்றும் 2,56,000 ரூபாய் பெறுமதியான எரிபொருள் கூப்பன்களும் பெறப்பட்டுள்ளன. அவ்வாறு பெறப்பட்ட 1,86,00,000 ரூபாய் பெறுமதியான எரிபொருள் கூப்பன்கள் அரச கடமைகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டன என்பதற்காக எந்தவொரு சான்றோ அல்லது உறுதிப்படுத்தலோ இல்லை. இது தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் அவர் 8 சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் அரசு விதிகளின்படி முறையான அறிவித்தல்களையோ அல்லது விடுமுறை அனுமதியையோ பெறவில்லை. அவர் வெளிநாடுகளில் இருந்த காலப்பகுதியில் முழுமையான சம்பளத்தை பெற்றுள்ளார். இந்த அனைத்து மோசடிகளூடாக சுமார் 24 கோடி ரூபாய் வரையிலான அரசு பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற மிக கடுமையான அரச நிதி துஷ்பிரயோகம் என கருதப்படுகிறது. சித்ரவதை முகாம் குறித்து மேலதிக விசாரணைகளை நடத்த உத்தரவு. திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள நிலத்தடி சிறையில் கள ஆய்வு நடத்திய திருகோணமலை நீதிபதி MSM சும்சுதீன் மேலதிக விசாரணைகளை தொடருமாறு விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். 11 இளைஞர்களை கடத்திச் சென்று காணாமல் போக செய்ததற்கும் மேலும் பல இளைஞர்களை கடத்திச் சென்று சித்திரவதை செய்ததற்கும் கன்சைட் என அறியப்படும் திருகோணமலை கடற்படை தளத்தை பயன்படுத்தியது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் நீதிபதி இந்த கள ஆய்வை மேற்கொண்டார். பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதன்படி நேற்று முதல் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெயில் இயங்கும் தனியார் பேருந்துகள் கெமனு விஜயரத்னவின் சர்ச்சைக்குரிய தகவல். நாட்டில் உள்ள சுமார் 25% தனியார் பேருந்துகள் மண்ணெண்ணெயில் இயங்குவதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தொடர்ந்து அரசிடம் டீசல் ஒதுக்கீடு கோரிய போதிலும் சில பேருந்து உரிமையாளர்கள் மண்ணெண்ணெயை பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக கூறினார். பயணிகள் பேருந்துகளை மண்ணெண்ணெயில் இயக்குவது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினை என்றும் சரியான எரிபொருள் பயன்பாட்டு தரங்களில் இருந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விலகல் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சமீபத்திய டீசல் விலை உயர்வை தொடர்ந்து தினசரி தனியார் பேருந்து சேவைகள் சுமார் 25% வரை குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.